ரேவதி அம்மா கிட்ட ரொம்ப நாளா ஒரு போட்டோவை கொடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த போட்டோ இப்ப என் கையில சிக்கிருச்சு. டேய், என்னடா சொல்ற? ஆமா எஸ்எஸ்கே, இப்ப அந்த போட்டோ என் மொபைல்ல தான் இருக்கு. ரேவதி அம்மாக்கு தெரியாம அந்த போட்டோவா உங்க மொபைல்ல இருந்து எடுத்துட்டேன். அதை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதான் இந்த போட்டோவை தாட்சாயணிக்கு அனுப்ப போறேன். ஏய் கௌதம், வேணாம். இத மட்டும் அவங்க பார்த்தாங்க, உன்னை ரோட்ல படுக்க வச்சு உன் மேல புல்டோசரை ஏத்தி அப்படியே நசுக்கிடுவாங்க. எஸ்எஸ்கே பயப்படுறத பார்த்தா அப்ப ரேவதி அம்மா இவனுக்கு எதிராக பெரிய ஆதாரமா வச்சிருப்பாங்க போல இருக்க. அது என்னன்னு இவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும். என்ன எஸ்எஸ்கே, இந்த போட்டோவை தாட்சாயணியோட போனுக்கு அனுப்பட்டுமா? ஏய் கௌதம், வேண்டாம் வேண்டாம், அப்படி எதுவும் பண்ணாத. ஹே, எனக்கு எப்படிலாம் டார்ச்சர் பண்ண, அதுக்கு நான் உன்னை பழி வாங்க வேணா?